அக்ஷயா பென்சில வாலியுமா இது இது என்ன பேர்? வணக்கம் பிள்ளைகள். சென்ற வாரம் உங்களிடம் வினாப்பட்ட வினாவுக்கான சரியான விடையினை விரைவாகவும் சரியாகவும் விடையினை அனுப்பி பாராட்டு பெறுகின்ற மாணவி எஸ் தங்கவி, உடுத்துறை இந்து பிரைமரி ஸ்கூல். இம்மாணவிக்கு எமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றோம். அத்துடன் இந்த வினாவுக்கான சரியான விடையினை ஏனைய மாணவர்களும் விரைவாகவும் சரியாகவும் அனுப்பியிருந்தார்கள். அவர்களுக்கும் எமது மன நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே போன்று இன்றும் உங்களுக்கான வினா ஒன்று இருந்தது. அதற்கான விடையினை மிகவும் சரியாகவும் விரைவாகவும் அனுப்பி அடுத்த பாராட்டுக்குரிய அதிர்ஷ்டசாலி யார் என்பதை நாம் பார்த்துக் கொள்வோம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது பகுதி 1 வினாக்கள் சம்பந்தமா பார்க்கலாம் என்று இருக்கிறார். பகுதி 1 பாருங்க. முதலாவது வினா, உங்களோட பகுதி 1 வினாவில் 40 வினாக்கள் கேட்கப்பட்டது. அதுல 3 விடைகள் தருகிறோம். அதுல சரியான விடையினை ஒன்றினை நீங்கள் மிகவும் பொருத்தமான விடை ஒன்றினை தெரிவு செய்து அதற்கு போடுற சொல்லி உங்களோட வினாக்கள் கேட்கப்படலாம். அந்த வகையில நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறது பகுதி 1 சம்பந்தமான வினாக்கள். அதுல பாருங்க, முதலாவது வினா, வட்ட வடிவான பூந்தோட்டம் உண்டு. என்ன வட்ட வடிவான பூந்தோட்டம் ஒன்று வட்ட வடிவான ஒரு பூந்தோட்டம். சரியான வட்ட வடிவான பூந்தோட்டம் ஒன்றின் சுற்றளவு 5 மீட்டர் ஆகும். அப்ப இதை சுற்றியுள்ள சுற்றளவு எத்தனையா? 5 மீட்டர் ஆகும். சுற்றளவு 5 மீட்டர் ஆகும். பூந்தோட்டத்தை சுற்றி 50 சென்டிமீட்டருக்கு ஒரு தூர் நட வேண்டும். அப்ப எத்தனையா? 50 சென்டிமீட்டருக்கு இடையில ஒரு தூர் நட வேண்டும். சுற்றி வர நடுவதற்கு எத்தனை தூண்கள் தேவை? அப்ப பாருங்க வினாவ, ஒரு வட்ட வடிவான பூந்தோட்டம் ஒன்றில சுற்றளவு 5 மீட்டர். சுற்றளவுண்டா இந்த பூந்தோட்டத்தை சுற்றி உள்ள தூரம் தான் சுற்றளவு. சுற்றி இருக்கிற இந்த வட்டத்தை சுற்றி இருக்கிற தூரம் 5 மீட்டர் சொன்னா 5 மீட்டர்ல நாங்கள் இலகுவாக காண்றதுக்கு 5 மீட்டர்ல இத்தனை சென்டிமீட்டர் இருக்கு பார்க்கணும். 1 மீட்டர்ல 100 சென்டிமீட்டர் இருக்கு. 5 மீட்டர் எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 500 சென்டிமீட்டர் இருக்கு. அப்ப 500 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொன்னா 50 சென்டிமீட்டருக்கு இடையில ஒரு தூண் நடப்படும். இதுக்கு முதலாவது தூணுக்கும் இரண்டாவது தூணுக்கும் இடையில 50 சென்டிமீட்டருக்கு இடையில ஒரு தூண்கள் நடப்படுகிறது. 50 தூண்கள் 50 சென்டிமீட்டருக்கு இடையில் ஒரு தூண் நடப்படுகிறது. அப்ப சுற்றி வர நடுவதற்கு எத்தனை தூண்கள் தேவை? 500 50ஆல பிரிச்சு பார்ப்போமா? 50ஆல பிரிச்சால் என்ன?
அப்ப இந்த சைவரையும் இதையும் வெட்டினா இல்லாம பிரிக்க. அப்ப 50ல எத்தனை 5 இருக்குது. அப்ப சுற்றி வர நடுவதற்கு எத்தனை தூண்கள் தேவை? 10 தூண்கள் தேவை. அப்ப சுற்றி வர நடுவதற்கு உங்களுக்கு எத்தனை தூண்கள் தேவையா? 10 தூண்கள் தேவை. அப்ப சுற்றி வர நடுவதற்கு உங்களுக்கு தேவையான தூண்கள் பாருங்க. வட்ட வடிவான பூந்தோட்டம் ஒரு வட்ட வடிவான பூந்தோட்டம் பூந்தோட்டம் ஒன்றில் சுற்றளவு 50 மீட்டர் ஆகும். வட்ட வடிவான பூந்தோட்டத்தின் சுற்றளவு 5 மீட்டர். 5 மீட்டர் 50 சென்டிமீட்டர். சரிதானே? ஆகும். பூந்தோட்டத்தை சுற்றி வர 50 சென்டிமீட்டருக்கு ஒரு தூண். அப்ப 50 சென்டிமீட்டருக்கு ஒரு தூண். இந்த தூணுக்கும் இந்த தூணு கூட 50 சென்டிமீட்டர். சரிதானே? 50 சென்டிமீட்டர் ஒரு தூண் நட வேண்டும். சுற்றி வர நடுவதற்கு எத்தனை தூண்கள் தேவை? சரிதானே? அப்ப என்ன செய்யணும்? 500 போட்டு நாங்கள் 50ஆல வகுத்தவர்கள் அதுக்கு 10 தூண்கள் தேவைப்படும். அப்ப இதுக்கு சுற்றி அடைப்பதற்கு தேவையான தூண்கள் எத்தனையா? அடைவதற்கு எத்தனை தூண்கள் தேவை என்றால் 10 தூண்கள் தேவை. அடுத்த வினாவை பார்ப்போம். உங்களுக்கு விளங்கிட்டானே? அடுத்தத பாரு. இந்த படத்தை பா. சரிதானே? இது இது பாருங்க, இது சதுரம். இது ஒரு சதுரம். இது சதுரத்துக்குள்ள அடங்குற மட்டும் வந்து கேட்டா இந்த ரெண்டை நாம சொல்லலாம். சதுரத்துக்குள்ள மட்டும் 2. சரிதானே? முக்கோணத்துக்குள்ள மட்டும் வந்து கேட்டால் இந்த 3. சரிதானே? வட்டத்துக்குள்ள மட்டும் வந்து கேட்டால் இந்த 5 நாங்கள் போடலாம். வட்டத்துக்குள்ள மட்டும் இடம் உங்களுக்கு தெரியுமே. இது தனி மட்டும். அப்ப இவ்வாறு வினாக்கள் கேட்கப்பட்டபடியா நாங்கள் பார்ப்போம். வினாவை பார்ப்போம். இந்த படத்தை வச்சு இவ்வுருவில் வட்டத்துக்கு மாத்திரம் உரித்துடைய 2 இலக்கம். வட்டத்துக்குள்ள மாத்திரம் பார 2 இலக்கம். பாருங்க, இந்த வட்டத்துக்குள்ள மட்டும் இதுக்கும் வருது. எங்களுக்கு இது முக்கோணத்துக்குள்ளேயும் வட்டத்துக்குள்ளேயும் வருது இந்த 4. இது சதுரத்துக்குள்ளேயும் வட்டத்துக்குள்ளேயும் வருது 6. 8 வந்து பாருங்க, முக்கோணத்துக்குள்ளேயும் வர சதுரத்துக்குள்ளேயும் வருது. அப்ப அது வேற உங்களுக்கு வட்டத்துக்குள்ள மட்டும் பார இலக்கம் கண்டபடியால் நாங்கள் இந்த 5ஐ 7ஐயும் போடலாம். விளங்குதோ? அப்ப 5ம் 7 வட்டத்துக்கும் முக்கோணத்துக்கும் மட்டும் வரும் இலக்கம் 5ம் 7. அப்ப பாருங்க, இவ்வுருவில் வட்டத்துக்கு மாத்திரம் முடியும். அப்ப மாத்திரம் வட்டத்துக்கு மாத்திரம் பார உருத்தான் இது 5ம் 7. இந்த வினாவை இருக்க வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. நீங்கள் கோப்பியில நோட் பண்ணலாம். இவ்வுருவின் சுற்றளவு கேட்டு இந்த உருவினுடைய சுற்றளவு கேட்டு இவ்வளவு எத்தனை சென்டிமீட்டரா? சுற்றளவு என்றால் என்ன? சுற்றியுள்ள தூரம். வெளிப்பக்கத்தால நாங்கள் சுற்றியுள்ள தூரத்தை நாங்கள் சுற்றளவு கருதலாம். இப்ப பாருங்க, இது இவ்வளவு 3 சென்டிமீட்டர். இவ்வளவு 3 சென்டிமீட்டர். இது இவ்வளவு 3 சென்டிமீட்டர். சரிதானே? இதுவும் 3 சென்டிமீட்டர். அப்ப இது 1 சென்டிமீட்டர். அப்ப இது 1 சென்டிமீட்டர் என்றால் இதை நாங்கள் 1 சென்டிமீட்டர் என்றால் இது எத்தனையா இருக்கும்? 2 சென்டிமீட்டர். இது 1 சென்டிமீட்டர் இங்க தந்தபடியா இது உங்களுக்கு கழிப்பட்டுடும். இவ்வளவு 3 சொல்லிக்கல, இங்க 1 இருக்கிறபடியே 1க்கு போயிடும். இது 2 சென்டிமீட்டர் ஆகிடும். சரி, இங்க பாருங்க, இது வந்து இவ்வளவு 1 சென்டிமீட்டர். இது இங்க தொங்கல்ல போட்டு விடாங்க. 1 சென்டிமீட்டர் இருக்கிறபடியா இவ்வளவு எத்தனையா இருக்கும்? 2 சென்டிமீட்டர். சரிதானே? இப்ப நாங்கள் எல்லாம் கண்டுட்டோம். இனி இதனுடைய சுற்றளவு அப்பா. அப்ப சுற்றளவு என்றால் கூட்டுவோம். சுற்றி வார தூரம் எல்லாத்தையும் நாங்கள் கூட்டி விட்டோம்டா. சரி பாருங்க, 3 சென்டிமீட்டர் இந்த 3 சென்டிமீட்டர்
3 சென்டிமீட்டர் சக 1 சென்டிமீட்டர் என்ன சக இந்த 2 சென்டிமீட்டர் அடுத்தது இந்த 2 சென்டிமீட்டர் சக 2 சென்டிமீட்டர் சக இந்த 1 சென்டிமீட்டர் என்ன இதுல இருக்கிறோம் ஒரு பலத்தை நாங்க கூட்டினோம் என்றால் இதனுடைய சுற்றளவு ஒரு சுற்றளவு ரைட்டா அப்ப 3 3 3 6 6 3 7 7 9 9 2 11 11 12 12 சென்டிமீட்டர் விளங்கிட்டோ இவருடைய சுற்றளவு அப்ப நாங்கள் என்ன செய்யணும் தரப்பட்டதை வச்சு கொண்டு எங்களுக்கு தராததுகளை நாங்கள் காண வேண்டும் ரைட்டா இது 3 சென்டிமீட்டர்னா இது இவ்வளவு 3 தான் இது 3 இங்க ஒண்டி இருக்கிறபடியால் இது கழிவட்டா இது 2 இது இவ்வளவு 3 சென்டிமீட்டர்னா பிள்ளைகள் இது 1 சென்டிமீட்டர் எங்களுக்கு தந்திருக்கிறபடியா இவ்வளவு இந்த தூரம் இது 2 சென்டிமீட்டர் நாங்கள் எல்லாம் கண்டோம்னா இதை சுத்தி கூட்டி விட்டோம்னு சொன்னால் இதனுடைய சுற்றளவு 12 சென்டிமீட்டர் சரியோ இவருடைய சுற்றளவு 12 சென்டிமீட்டர் அடுத்த வினா பார்ப்போம் உங்களுக்கு இதுல தேவையான வினாக்களை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம் அடுத்த வினா பாருங்க பின்வரும் 1 2 ஆகிய உருக்களில் எண்கள் எழுதப்பட்டுள்ளது ஏதோ ஒரு புலத்திற்கு ஏற்பவாகும் அதன்படி மூன்றாவது உருவின் வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க இதுதானே மூன்றாவது உருவின் வெற்றிடம் மூன்றாவது உருவினுடைய வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை நாங்கள் தெரிவு செய்ய மூன்றாவது உருவத்தினுடைய பொருத்தமான இது இதுக்கு நாம தெரிவு செய்வோம் பாருங்க படிவாக்க வலிக்க வேணும் இந்த 4ஐயும் இந்த 2ஐயும் கூட்டுவோம் 4 2 எத்தனை 6 6 மூன்றால பெருக்க வேணும் 3 18 எங்களுக்கு விடையாக கிடைக்கும் அதே போல பாருங்க 3 3ஐயும் கூட்டினோம் என்றால் 3 3 4 4 5ஆல பெருக்குவோம் 5 20 எங்களுக்கு விடையாக வரும் அப்ப அதே போலதான் மற்றதை 3ஆல கூட்டினேன் 5ஓட இந்த 3 கூட்டினால் 8 8 2ஆல பெருக்கினோம் என்றால் 2 16 அப்ப கேள்வியை பாருங்க பின்வரும் 1 2 ஆகிய உருக்களில் எண்கள் ஏதோ ஒரு கோலத்திற்கு ஏற்பவாகும் எழுதப்பட்டிருக்க அதன்படி மூன்றாவது உருவிடன் வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணை தெரிவு செய்க காண்றத பாருங்க நான் சொல்றேன் இது 4 இந்த 2ஆல 4 2ஐயும் கூட்டுவோம் 4 2 6 6ஐ இந்த 3ஆல பெருக்கம் 3 6 18 ரைட்டோ இவ்வாறு நாங்கள் மற்றதை பார்க்கலாம் பாருங்க 3 3 3 4 4 5ஆல பெருக்கினோம் 4 5 20 ரைட் அடுத்த பாருங்க 5ஓட 3 கூட்டினோம் 8 என்ன 8 2ஆல பெருக்கினா 2 16 அப்ப உங்களுக்கு விடை என்ன வருது 16 ரைட் விளங்கிட்டு இந்த வினா ரைட் அடுத்தது பாருங்க பிள்ளை ஒன்று தோடம்பழம் ஒன்றை வாங்கிக் கொண்டு வியாபாரிக்கு ரூபாய் 10 காசுத்தாள் ஒன்றை கொடுத்த போது வியாபாரி அப்பிள்ளையிடம் இன்னும் ரூபாய் 5 நாணயம் ஒன்றை வாங்கிக் கொண்டு ரூபாய் 5 நாணயம் ஒன்றை வாங்கிக் கொண்டு மீதி பணமாக ரூபாய் 20 காசுத்தாள் ஒன்றை கொடுத்தார் அதன்படி தோடம்பழத்தின் விலை யார் சந்தோஷ் கோப்பி அப்ப பாருங்க பிள்ளை ஒன்று தோடம்பழம் ஒன்றை வாங்கிக் கொண்டு வியாபாரிக்கு எவ்வளவு காசு கொடுக்கிறாராம் 50 ரூபாய் காசு கொடுக்கிறேன் ரூபாய் 50 காசுத்தாள் ஒன்றை கொடுத்த வியாபாரி அப்பிள்ளையிடம் இன்னும் ரூபாய் 5 நாணயம் ஒன்றை வாங்கிக் கொண்டு அப்ப 5 ரூபாய் நாங்கள் கூட்டணும் திருப்பியும் ஒரு 5 ரூபாய் வாங்குறேன் பிள்ளை 50 ரூபாய் கொடுக்குது கடைக்காரனுக்கு அவர் திருப்பியும் ஒரு 5 ரூபாய் தர சொல்லி கேட்கிறேன் அப்ப அவர் கொடுக்குறாரு அந்த பிள்ளை கொடுக்குற எவ்வளவு அந்த பிள்ளை கொடுத்த காசு 55 ரூபாய் கடைக்காரனுக்கு இப்ப கொடுக்குது
அப்பிள்ளையிடம் ரூபாய் 5 நாணயம் ஒன்றை வாங்கிக் கொண்டு மீதி பணமாக ரூபாய் 20 காசு தாள் ஒன்றை கொடுத்தார். அப்ப என்ன செய்யணும்? உள்ள கொடுத்த காசு 55 ரூபாய், அதுல இருந்து 20 நாங்கள் கழிக்க போறோம். மீதி பணம் 20 ரூபாய் தாரேன். அவரை கொடுத்த போது அதன்படி காசுத்தாள் ஒன்றை ரூபாய் 20 காசுத்தாள் ஒன்றை கொடுத்தார். அதன்படி தோடம்பள செஞ்சிலையா நிஜமா 20 ரூபாய் கொடுக்கிறார். அப்ப கழிப்போம் 5 3 5ல 2 3 அப்ப ஒரு தோடம்பளத்தினுடைய விலை என்ன? 35 ரூபாய். 35 ரூபாய். ரைட், பாருங்க. பிள்ளை ஒன்று தோடம்பளம் ஒன்றை வாங்கிக் கொண்டு வியாபாரிக்கு ரூபாய் 50 ரூபாய் காசுத்தாள் ஒன்றை கொடுக்கிறார். எவ்வளவு? 50 ரூபாய் காசுத்தாள் ஒன்றை கொடுத்த போது வியாபாரி அப்பிள்ளையிடம் இன்னும் ரூபாய் 5 நாணயம் ஒன்றை வாங்கிக் கொள்ளும். இன்னும் 5 ரூபாய் காசு வேண்டுறாரு. அப்ப அதை கூட்டினோம் என்றால் 55 ரூபாய் வியாபாரி வாங்கி இருக்கிறார். வாங்கிக் கொண்டு மீதி பணமாக 20 ரூபாய் கொடுக்குறேன். 20 ரூபாய் கொடுக்குறேன். அப்ப என்ன செய்யணும்? கொடுத்த பணம் 55 ரூபாயில இருந்து மிகுதியாக தந்த 20 ரூபாய் கழிச்சோம் என்றால் எங்களுக்கு தோடம்பளத்தினுடைய விலை. தோடம்பளம் என்ன விலையா? 35 ரூபாய். நீங்கள் பகுதி ஒன்று வினாவுக்கு விடையளிக்க எல்லாத்துக்கும் நீங்கள் செய்யவழி செய்து பார்த்து விடையளித்தீர்கள் என்றால் உங்களுக்கு எல்லா வினாக்களுக்கும் சரியான விடைகளை நீங்கள் இலகுவாக கண்டுகொள்ள. நீங்கள் மனதால பார்க்க வழிக்கின்றீர்கள் என்றால் பெரும்பாலான வினாக்களுக்கு பிழையாகத்தான் விடையளிக்க வேண்டியவை. ஆகவே ஒவ்வொரு வினாவுக்கும் நாங்கள் இதுல செய்து காட்டுற மாதிரி செய்ய வழிய சைட்ல செய்து பார்த்துட்டு அல்லது ஒரு ரஃப் ஷீட்ல செய்து பார்த்துட்டு விடையளித்தீர்கள்னா மிகவும் பொருத்தமாக இருக்கும். ரைட், அடுத்த வினாவை நாங்கள் போவோம். ரைட், இதுவும் உங்களோட வினாத்தாள்கள் அடிக்கடி கேட்கப்படுற ஒரு வினா. பல மாணவர்கள் விடையளிப்பதில் தவறுகிறீர்கள். இது இருக்க வடிவா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரே அளவான சிறிய செவ்வக வடிவான கார்ட்போர்ட் அட்டைகள். இதெல்லாம் ஒரே அளவான எல்லா கார்ட்போர்ட் அட்டைகளும் தனித்தனியும் ஒவ்வொன்றும் ஒரே அளவான சமனான வடிவுள்ள கார்ட்போர்ட் அட்டைகள் வாங்கினால் இவ்வுரு ஆக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறிய செவ்வக வடிவான கார்ட்போர்ட் ஒன்றின் அகலம் 3 சென்டிமீட்டர். அப்ப இது ஒரு சிறிய கார்ட்போர்ட் அட்டைதான பிள்ளைகள். இது ஒரு சிறிய கார்டு. இதுல அகலம் எப்படியா? 3 சென்டிமீட்டர் அகலம். கார்ட்போர்ட் ஒன்றின் அகலம் 3 சென்டிமீட்டர். அதன் நீளம் யாது? ஒரே அளவான சிறிய செவ்வக வடிவான கார்ட்போர்ட் அட்டைகள் 4 உருவாக்கப்படும். 1 2 3 4. அதன்படி ஒரு சிறிய செவ்வக வடிவான கார்ட்போர்ட் ஒன்றின் அகலம் 3 சென்டிமீட்டர். அதன் நீளம், அப்ப இது இந்த நீள பக்கத்தை கேட்டு ஏன்னா ஒவ்வொன்றையும் நீள பக்கத்தை கேட்டு. அப்ப பாருங்க, இது 3 சென்டிமீட்டர். அப்ப இதங்களுக்கு 3 எடுக்கலாம். இதுக்கு 3, இது 3. அப்ப மொத்த நீளம் எத்தனையா இருக்கும்? 9 சென்டிமீட்டர். அப்ப இதுக்கு மொத்த நீளம் எத்தனையா இருக்கும்? 9 சென்டிமீட்டர். இதுண்ட மொத்த நீளம் எத்தனை? 9 சென்டிமீட்டர். ரைட்டா? அப்ப எல்லாம் நாங்கள் இப்ப ரைட் 9 சென்டிமீட்டர். சரியோ? அப்ப பாருங்க, கேள்வி என்ன? ஒரே அளவான சிறிய செவ்வக வடிவான கார்ட்போர்ட் அட்டைகள் 4 இவ்வுரு ஆக்கப்பட்டுள்ளது. அதன்படி சிறிய செவ்வக வடிவான கார்ட்போர்ட் ஒன்றின் அகலம் 3 சென்டிமீட்டர். இந்த அகலங்களுக்கு தந்திருக்கிறபடியால் நாங்கள் இந்த அகலங்களை வைத்துக் கொண்டு இந்த நீளங்களை கண்டுபிடிக்கலாம் தானே. இது 3 என்றால் இது 3 3. அப்ப 3 3. அப்ப அகலம் எத்தனையா? நீளம் எத்தனையா இருக்கும்? நீளம் எத்தனையா இருக்கும்? 9 சென்டிமீட்டர். ரைட்டோ? இதே மாதிரி வைத்துக் கொண்டு ஒரு சிறிய கட்டத்தினுடைய சுற்றளவு அல்லது இந்த முழு கட்டத்தினுடைய சுற்றளவு பார்ப்போம். சரி, இந்த வினாவை நாங்கள் இந்த முழு கட்டத்தினுடைய சுற்றளவு என்றால் இது 30 சென்டிமீட்டர். அப்ப எல்லாம் கண்டுட்டோம். இது 1 சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர். ரைட், அப்ப கூட்டுவோம். 9 3 பேத்துல 12 சென்டிமீட்டர். இந்த பிள்ளைங்களுக்கு 12 9 12 12 சென்டிமீட்டர். இங்க 9 சென்டிமீட்டர், இங்க 9 சென்டிமீட்டர். 9 18 சென்டிமீட்டர். ரெண்டாத்தையும் கூட்டி விட்டோம் என்றால் 8 2 10 12 12க்கு 2 எழுதி 1 மிச்சம் 1 2 3 4.
42 சென்டிமீட்டர். அப்ப இந்த உருவின் முழு உருவின் சுற்றளவு என்ன இந்த முழு உருவினுடைய சுற்றளவு எத்தனையா இருக்கும் 42 சென்டிமீட்டராக இருக்கும். இந்த முழு உருவத்தினுடைய சுற்றளவு என்றால் நாங்கள் இப்ப செய்யலாம். உருவத்தினுடைய கண்டம் என்றால் உருவத்தினுடைய சுற்றளவை நாங்கள் எல்லாம் காணலாம். சரிதானே? எங்கள்கிட்ட கேட்டது என்ன அகலம் 3 சென்டிமீட்டர் என்று தான் இருக்கு. நீளத்தை தான் கேட்டது. அப்ப நீளம் 9 மீட்டர். அடுத்த வினாவை நாங்கள் பார்ப்போம். இந்த படத்தை நீங்கள் வரைந்து கொள்ளலாம் அல்லது பார்த்து செய்யலாம். ஓ இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு பாருங்க. இவ்வுருவின் உள்ளே 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 என்ற வினாவை நீங்கள் பார்க்கணும். இவ்வுருவின் உள்ள என்றால் உள்ளே வெளியிலே நாங்கள் பார்க்க வேணும். இவ்வுருவின் உள்ளே அப்ப உள்ளே என்றால் உள்ளுக்குள்ள காண கிடைக்கும் செங்கோணங்களின் எண்ணிக்கை. உள்ளே என்றால் உள்ளுக்குள்ளதான் நாங்கள் பார்க்க வேணும். நம்ம 1 பாருங்க 2 இதற்கு செங்கோணம் 3 இதொன்று 4 சரிதானே? இந்த ஒன்று இருக்கு 5 6 7 8 9 10. அப்ப இவ்வுருவின் உள்ளே காண கிடைக்கும் செங்கோணங்களின் எண்ணிக்கை எத்தனை 10. இவ்வுருவின் உள்ளே இவ்வுருவின் உள்ள என்றால் நாங்கள் வெளியில இதுகளையும் நாங்கள் பார்க்கலாம். இவ்வுருவின் உள்ள என்றால் உள்ளேயும் வெளியையும் பார்க்கணும். விளங்குதோ? இவ்வுருவின் உள்ளே என்றுதானே கேட்டது. அப்ப நாங்கள் உள்ளுக்குள்ள மட்டும் பார்க்கல. நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இவ்வுருவின் உள்ளே உள்ள செங்கோணங்கள் எத்தனை இருக்கு எங்களுக்கு 10. சரிதானே? ரைட். அடுத்த வினாவுக்கும் பாருங்க. இந்த வட்ட வடிவத்துக்குள்ள கொஞ்சம் இலக்கங்கள் தரப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க இவ்வுருவில் எண்கள் எழுதப்பட்டுள்ளது ஏதோ ஒரு கோலத்துக்கு ஏற்பவாகும். அதன்படி வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண் யாது? அப்ப இதுதானே வெற்றிடம். அந்த வெற்றிடத்துக்கு பொருத்தமான எண்ணங்களை கண்டுபிடிக்கும். இவ்வுருவில் எண்கள் ஏதோ எழுதப்பட்டுள்ளது ஏதோ ஒரு கோலத்துக்கு ஏற்பவாகும். இவ்வுருவில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான இலக்கம் சரிதானே? அப்ப பாருங்க இது எப்படி காணலாம். நாங்கள் முதல் கொஞ்சம் யோசிக்க வேணும். இவ்வாறான இதை தந்தால் கொஞ்சம் யோசிக்க செய்து பார்க்கலாம். ரைட். அப்ப இதுக்கு பாருங்க எதிரெதிர் பக்கங்களை நாங்கள் பார்க்கலாம். பாருங்க இது 4 3ஆல பெருக்கினம் என்றால் நாம் உண்டத்தின 12 சரிதானே? நாம் உண்டு 12. அதே போல 3ஆல பெருக்கினால் 3 9. அதே போல 5 3ஆல பெருக்கினா 5 17. 4 3ஆல பெருக்கினா நாம் உண்டு 12 தந்திருக்கிறோம். ஏன்னா அப்ப 6 நாங்கள் 3ஆல பெருக்கணும் நேரடியா வந்தானே 6 3 எத்தனை சந்தோஷ் 18. அப்ப இதுக்கு நாங்கள் அப்ப இடைவெளிக்கு பொருத்தமான எண் என்ன 18. அப்ப நீங்கள் இதுலயே செய்து பார்த்துட்டு வினாத்தாள்கள் எப்படியான வினாக்கள் வந்தால் இதுல பென்சிலால செய்து பார்த்து இதுல நீங்கள் விட இதுலயும் போட்டீங்கன்னா சரியோ சரியா இல்ல இதுல செய்து பார்த்துட்டு அழிச்சு விட்டுறோம். அல்லது ரப்பார சீட்ல செய்து பார்த்துட்டு விடைய கொண்டு மட்டும்தான் இதுல ஊறவும் பொருத்தமான விடைக்கு மட்டும்தான் அடையாளப்படுத்தவும். இதுலயும் எழுதிட்டு இதுலயும் நீங்க கீறி விட்டீங்கன்னா அங்க திருத்தும் போது அவர்கள் பிழையை போடுவார். அதுல கொஞ்சம் அவதானமா இருக்கும். சில பேர் செய்து போட்டா அதுல விட்டுட்டு போறோம். அதுல நாங்கள் அழிச்சிட்டு சரியான விடைக்கு மட்டுமே உங்கள்ட்ட கேட்டது என்ன சரியான விடையை அடையாளப்படுத்துதான் எழுத சொல்லதான் அறிவுறுத்தல நாங்கள் பின்பற்றினா சரி. இது விளங்கிச்சோ? அடுத்த வினாவை பாருங்க. ஒரு தொகை மாம்பழங்கள்
ஒரு தொகை மாம்பழங்கள் 4 நண்பர்களிடையே சமனாக பகிரப்பட்டது. எத்தனை நண்பர்களா? 4 நண்பர்களிடையே சமனாக பகிரப்பட்ட போது மிகுதியாக 2 பழங்கள் காணப்பட்டது. மீதியாக எத்தனை இருந்ததா? 2 பழங்கள். 2 பழங்கள் மிகுதியாக இருந்தது. தெரியும்? 2 பழங்கள் காணப்பட்டன. ஒருவருக்கு கிடைத்த மாம்பழங்கள் 6 எனில் ஒரு ஆளுக்கு எத்தனை கிடைச்சிருக்கா? 6 மாம்பழம் கிடைச்சு. 6 மாம்பழம் எத்தனை நண்பர்கள்? 4 நண்பர்கள். அப்ப 6 4ஆல பெருக்கி ஒரு நண்பருக்கு 6 பழம் என்றால் 4 நண்பருக்கு மாறினாங்க எத்தனை? 24 மாம்பழங்கள் இருக்கு. 6 எனில் கொண்டு வரப்பட்டுள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை பாருங்க. திருப்பி ஒரு கவினா பாருங்க. ஒரு தொகை மாம்பழங்கள் 4 நண்பர்களிடையே சமனாக பகிரப்பட்ட போது மிகுதியாக 2 மாம்பழங்கள் காணப்பட்டன. ஒருவருக்கு கிடைத்த மாம்பழங்கள் 6 எனில் கொண்டு வரப்பட்டுள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை. அப்ப 4 நண்பர்கள் அங்க வந்திருக்கிறோம். ஒரு நண்பருக்கு 6 மாம்பழப்படி கொடுத்திருக்கிறோம். 2 மாம்பழம் மிஞ்சி இருக்கு. 2 மாம்பழம் மிகுதியாக இருக்கு. அப்ப 6 4ஆல பெருக்கினால் 6 4 24. 24ஓட 2 மிஞ்சின பழம் இருக்கு தானே? மிஞ்சின பழம் 2ஐயும் கூட்டினால் 26. அப்ப வினா என்ன? கொண்டு வரப்பட்டுள்ள மாம்பழங்களின் எண்ணிக்கை. அவர் பகிர்ந்து கொடுக்க முதல் ஆரம்பத்தில் அவர் இங்க கொண்டு வந்த மாம்பழங்களின் எண்ணிக்கை எத்தனையா? 26. விளங்குதா? பாருங்க. ஒரு தொகை மாம்பழங்கள் 4 நண்பர்களிடையே 4 நண்பர்களிடையே சமனாக பகிரப்பட்ட போது மீதியாக 2 மாம்பழங்கள் மிச்சம் இருந்தது. ஒருவருக்கு கிடைத்த மாம்பழம் 6 இருந்திருக்கு. அப்ப 6 4ஆல பெருக்கினா 4 நண்பர்களையும் 6 4 24 மாம்பழங்கள். 2 மாம்பழங்கள் மிஞ்சி இருந்தது. கூட்டினம் என்றால் அங்க கொண்டு வந்த மாம்பழங்கள் எத்தனை அச்சியா? 26. சரியா? ரைட். அடுத்த வினாவை பார்ப்போம். ஒரு வரிசையில் சமித், நசீத், நிசார், ஆகாஷ் ஆகியோர் நின்றனர். இவர்களில் நசீத்தை விட சமித் உயரமானவர். நிசார் சமித்தை விட உயரம் குறைந்தவர் ஆயினும் ஆகாஷை விட உயரமானவர். ஆகாஷ் நஜித்தை விட உயரமானவர் எனில் இவர்களில் உயர ஒழுங்கு. உங்களோட உயர ஒழுங்குகள் இந்த வினாவை நீங்கள் ஒரு கால் உங்களோட பயிற்சி கோப்பில செய்ய. அப்ப நாங்க பார்ப்போம். என்ன பாருங்க. ஒரு வரிசையில் ஆரம்பிக்கிறார் சமித். அப்ப சமித் சமித், அடுத்தது நஜித், அடுத்தது நிசார், நிகார், அடுத்தது ஆகாஷ். ஆகாஷ் என்று 4 பேர் நிற்கிறவன் ஆகியோர் நின்றனர். இவர்களில் நஜித்தை விட சமித் உயரமானவர். நஜித் இவரை விட சமித் உயரமானவர். அப்ப இவர் கொஞ்சம் உயரமானவர், இவர் கொஞ்சம் கட்டியானவர். ரைட்டா? நஜித்தை விட சமித் உயரமானவர். நிசார் சமித்தை விட உயரம் குறைந்தவர். நிசார் சமித்தை விட உயரம் குறைந்தவர். அப்ப இவர் கொஞ்சம் உயரம் குறைஞ்ச ஆளா இருக்கிறாரு. சமித்தை விட சமித்தா உயரம் கூட, இவர் நிசார் சமித்தை விட உயரம் குறைந்தவர். ஆகாஷை விட உயரமான. அப்ப இவர் ஆகாஷை விட, ஆகாஷ் கொஞ்சம் கட்ட, ஆகாஷை விட உயரமானவர். ஆகாஷ் நஜித்தை விட உயரமானவர். அப்ப ஆகாஷ் இவர் எல்லாரையும் விட உயரமானவர். இவர் நிசார் இரண்டாவது, இவர் ஆகாஷ் மூன்றாவது, நஜித்தான் அகலம் கட்டையானவர். அப்ப இதை என்ன செய்யலாம்? உயரமானவர்கள். இனி இவர்களின் உயர ஒழுங்கு முதலாவது
சாமி. அப்ப நாங்கள் முதலாவது சாமி சாமி. இரண்டாவது நிஷா. மூன்றாவது ஆகாஷ். ஆகாஷ் மூன்றாவது ஆகாஷ். அடுத்தது நஜித். இவர்தான் கட்டையானவர். என்ன நஜித். இப்ப சரியா? அப்ப நாங்கள் இதுக்கு இந்த அறிவுறுத்தலை வாசிச்சு கொண்டு இந்த வினாவை வாசிச்சு கொண்டு இவ்வாறு சிலர் படம் ஒன்று போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடாம சரிதானே? பாருங்க, ஒரு வரிசையில் சமித், நஜித், நிகா, ஆகாஷ் ஆகியோர் நின்றனர். இவர்களில் நஜித்தை விட சமித் உயரமானவர். நஜித்தை விட இவரை விட சமித் உயரமானவர். நிசாத் சமித்தை விட உயரம் குறைந்தவராயும். நிசாத் சமித்தை விட, அப்ப சமித் உயரம் கூட நிசாத் ஓரளவு சமித்தை விட நிசாத் சமித்தை விட உயரம் குறைந்தவராயினும் ஆகாஷை விட உயரமானவர். அப்ப ஆகாஷ் நிசாத்தை விட குறைவு. கட்டையானவர். என்ன ஆகாஷ் தான் உயரமானவர். ஆகாஷ் நஜித்தை விட உயரமானவர். இனி இவர்களில் உயரோடும் பாரு. முதலாவது சமித், இரண்டாவது நிசாத், மூன்றாவது ஆகாஷ், நாலாவது நஜித். ரைட்டா? விளங்குது? இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு அடிக்கடி உங்கள வினாத்தாள்கள வினா விளங்குதோ? ரைட். அடுத்த வினா பாருங்க. தந்தையின் வயதின் அரைவாசி மகனுடைய வயதா? தந்தையினுடைய வயது தந்தையின் வயதின் அரைவாசி தானே என்ன? மகன். மகனுடைய வயது சரியோ? தந்தையின் வயதின் அரைவாசி மகனுடைய வயதா? மகனின் வயதில் மகன் வயது மகன் வயதுல 3 2 பகுதி பங்கு மகளுடைய வயதாகும். 3 2 மகள். சரியானே? மகளுடைய வயதாகும். மகளின் வயது 16. அப்ப இவற்ற இந்த மகளின் வயது 16. 2 பங்கு 16 என்றால் ஒரு பங்கு எத்தனையா இருக்கும்? 8. அப்ப இவருக்கு இவற்ற 3 பிரிச்சு 2 பங்கு தான் 16. ஒரு பங்கு எத்தனையா இருக்கும்? 8ஆக இருக்கும். அப்ப இவர் 3 பங்கு 3 மேல் 2 தானே மகள். அப்ப மகள் எத்தனையா இருக்கும்? 24. மகளுக்கு 16 வயது, மகனுக்கு 24 வயது. 8 கூடும். சரியா? 3 பிரிச்சு 2 பங்கு தான் மகளா. 3 பங்கு எத்தனை? 24 தான். 24. அப்ப மகன் வயதுல இன்னொரு மடங்கு கூடும். தந்தையின் வயதுல அரைவாசி தான் மகன். மகனுக்கு 24. அப்பாவுக்கு எத்தனையா இருக்கும்? 48 வயதாக இருக்கும். அப்ப கேள்வி என்ன? தந்தையின் வயது தந்தையுடைய வயதுக்கு எங்களுக்கு எத்தனை வந்தது? 48. விளங்குதோ? திருப்பி பாருங்க. தந்தையின் வயதின் அரைவாசி மகனுடைய வயது. பாருங்க, தந்தையினுடைய வயதின் அரைவாசி மகனுடைய வயதா? மகனின் வயதில் 3 மேல் 2 3 பிரிச்சு 2 பங்கு மகளின் வயதா? மகளின் வயதுகளுக்கு தந்திருக்கிறது 16. அப்ப அதை வச்சு கொண்டு நாங்கள் விடைய காணலாம். மகளுக்கு 16 என்றால் 2 3 பிரிச்சு 2 பங்கு 16 என்றால் ஒரு பங்கு 8. அப்ப மகன் 3 பங்கு என்றால் 24 வயது. இது 16 என்றால் ஒரு பங்கு கூட 24 வயது. அப்பாண்ட வயது அரைவாசி தான் மகனுக்கு என்றால் மகனுக்கு 24 என்றால் அப்பாவுக்கு எத்தனையா இருக்கும்? 48 வயது. தந்தையின் வயது எத்தனை? 48. அடுத்து பாருங்க. ஒரு பையில் 5 மஞ்சள் நிற பந்துகள். எத்தனையா? 5 மஞ்சள் நிற பந்துகள். 3 சிவப்பு நிற பந்துகள். 3 சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. நிச்சயமாக ஒரு மஞ்சள் நிற பந்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு பையில் இருந்து எத்தனை பந்துகளை நாங்கள் வெளியில் எடுக்க வேண்டும் என்றுதான் கேள்வி. மஞ்சள் நிற பந்து எடுக்க போறோம் சொன்னால் இந்த சிவப்பு நிற பந்து 3 இருக்கு.
அப்ப நிச்சயமாக பையிலிருந்து எத்தனை பந்துகளை எடுக்க வேண்டும் வெளியில 3 பந்துகளை நாங்கள் வெளியில எடுத்து போட்டோம் என்றால் இந்த சிவப்பு மூட்டை முதலாம் தரம் எடுக்கிறான் சிவப்பு வருது 2ஆம் தரம் எடுக்கிறான் சிவப்பு வருது ஒரு நிகழ்வமா இருக்கான் 3ஆம் தடவை எடுக்கல எங்களுக்கு சிவப்பே வரும் 4ஆம் தரம் எடுக்க நிச்சயமாக உங்களுக்கு என்ன வரும் மஞ்சள் அப்ப என்ன கேள்வி பையிலிருந்து எத்தனை பந்துகளை எடுக்க வேண்டும் ரைட்டோ ரைட் அடுத்த வினாவை பாருங்க பாம்பை கண்டால் நடுங்கிடுமே பாம்பை கண்டால் நடுங்கிடுமே பாய்ந்தே ஓடி ஒடுங்கிடுமே வீம்பாய் கத்தி கெட்டிடுமே விரோதி கண்ணில் பட்டுடுமே பாருங்க பாம்பை கண்டால் நடுங்கிடுமே பாம்புக்கு பயம் தவளை பாம்பை கண்டால் நடுங்கிடுமே பாம்புக்கு பயம் தவளை பாய்ந்தே ஓடி ஒடுங்கிடுமே பாய்ந்து ஓடி பாம்பை கண்டோட பாய்ந்தே ஓடி ஒடுங்கிடுமே பீம்பாய் கத்தி கெட்டுடுமே விரோதி கண்ணில் பட்டுடுமே அப்ப கேள்வியப்பா பாடலில் விவரிக்கப்பட்டுள்ள பிராணி எது தவளை என்ன தவளை அடுத்த பாருங்க பாடலில் சிறப்பிக்கப்பட்ட பிராணியின் விரோதிய பாம்பு அங்க பாம்பு வருது பாம்பு அப்ப பாருங்க திருப்பி வாசிக்கிறேன் பாருங்க முதல் நாங்கள் தந்த பாட்டை கொஞ்சம் படிவா வாசிப்போம் வாசிச்சால் 2 வினாக்களும் சரியான பேர் பாம்பை கண்டால் நடுங்கிடுமே பாய்ந்து ஓடி ஒடுங்கிடுமே வீம்பாய் கத்தி கெட்டிடுமே விரோதி கண்ணில் பட்டுடுமே அப்ப பாடலில் விவரிக்கப்படும் பிராணிய தவளை நம்மளுக்கு தவளை அடுத்து பாருங்க பாடலில் சிறப்பிக்கப்படும் பிராணியின் விரோதிய தவளை விரோதி பாம்புதானே பாட்டு தேவையான வேலை கொடு எழுதிட்டீங்களா கொஞ்சம் கவனிக்கணும் அடுத்த வினா பாருங்க வியாபாரி ஒருவன் மாம்பழம் ஒன்றை ரூபாய் 25 வியாபாரி ஒருவன் மாம்பழம் ஒன்றை ரூபாய் 25க்கு வாங்கி எவ்வளவு வாங்குறாராம் 25 ரூபாய் ரூபாய் 25க்கு வாங்கி ரூபாய் 30 வீதம் ரூபாய் 30 வீதம் ரூபாய் 30 வீதம் விற்கிறேன் 30 ரூபாய்க்கு விற்கிறார் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் ஒரு மாம்பழத்தை 25 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு விற்கிறார் அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்காது நீங்க இப்ப ஒரு மாம்பழத்தை 25 ரூபாய்க்கு வாங்கி 30 ரூபாய்க்கு விற்கிறீங்க உங்களுக்கு பெற்ற லாபம் எவ்வளவு 5 ஒரு மாம்பழத்துல 5 ரூபாய் லாபம் கிடைக்கும் சரி ஒரு மாம்பழத்துல